ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலகிரி அகாடமி. நான் உங்கள் திரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொறையுடைமை அதிகாரம் பார்க்கலாம். திருக்குறள் நம்ம அதிகாரங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த 20 அதிகாரங்களில் ஒரு அதிகாரம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் தான் பார்த்தீங்கன்னா பொறையுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் குறள் பாருங்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நிலமானது தன்னை தோண்டுபவர்களை எப்படி தாங்கிக் கொள்கிறதோ அது போல தான் தம்மை அசிங்கப்படுத்துவாங்களே அவர்களை கூட நம்ம தாங்கிக்கணும். அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குறள் சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் பாருங்கள், அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், தலைனா சிறந்த பண்பு. சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ரொம்ப அப்படியே கஷ்டம்னு நினைக்காதீங்க. திருக்குறள்லேருந்து 10 கொஷின் கேட்க போகிறாங்க. நம்ம கண்டிப்பாக 10க்கு 10மே எடுக்கலாம். 20 அதிகாரங்கள் தான் இருக்குது. 20 அதிகாரங்கள் 200 குறட்கள் மட்டும் தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் பொருளை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண முடியுங்க. ஷோராக நீங்கள் 10க்கு 10 எடுக்கலாம். சரியா, சரி. இலக்கண குறிப்பு பாருங்கள், பொறுத்தல் அப்படின்னா தொழில் பெயர், அகழ்வார் இகழ்வார்னா வினையாளனையும் பெயர்கள். சரியா, இப்போ பின்னாடி நம்ம இலக்கண குறிப்புன்னு தனித்தனியாக பார்க்கலாம். இதில் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்காங்க, இதை பார்த்துருங்க. பொறுத்தல்னா என்ன, பொறுத்துக்கணும், அது தொழிற்பெயர். அகழ்வார் இகழ்வார் என்பது வினையாளனையும் பெயர்கள். ஓகேங்களா, பகுபத உறுப்பு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அந்த பிரித்து எழுத கேட்பாங்களே, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அகழ்வார் அப்படின்னா அகல் கூட்டல் யூ கூட்டல் ஆர். ஓகேங்களா, அகல்னா பகுதி, இவ்னா எதிர்கால இடைநிலை, ஆர்னா பலர்பால் வினைமுற்று வெகுதி. சரிங்களா, இது பிரித்தெழுத்துக்களை கேட்கலாம், நல்லா பார்த்துங்க. சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்து திருக்குறள் பாருங்கள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றே. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா, பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதைவிட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்றவங்க நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்க, துன்பத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கிறது நல்லது தான். ஆனால் அவங்க நம்மளுக்கு அந்த துன்பத்தை செஞ்சாங்கன்றதை நம்ம மறந்துடணும், அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஒரு துன்பத்தை தராங்க, நீங்கள் பொறுத்துக்கிறீங்க, அது நல்லது தான். ஆனால் அவங்க நம்மளுக்கு இந்த துன்பத்தை தந்தாங்களான்றதவே நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் பார்த்தீங்கன்னா, பொறுத்தல்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை. சரியா, இறப்பினை அப்படின்பது என்ன, பிறர் செய்த துன்பத்தை. சரியா, இலக்கண குறிப்பு பாருங்கள், மறத்தல் பொறுத்தல் என்பது தொழிற்பெயர்கள். நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நன்றுனா என்ன, குறிப்பு வினைமுற்று. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ அது நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கணும். நன்றுனா குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா, பகுபத உறுப்பிலக்கணம்னு பார்த்தீங்கன்னா இது பிரித்து எழுதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மரத்தல்னா மர குட்டல் குட்டல் தல். ஓகேவா, மரணா பகுதி, இத்து சந்தி, தல்னா தொழிற்பெயர் விகுதி. சரிங்களா, அடுத்த குறள் பார்த்துலாம் வாங்க. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை வறுமையுள் கூடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்ற செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, விருந்தினர் இப்போ நம்மளை வீட்டை தேடிய விருந்தினர் வராங்க அப்படின்னா அவர்களை வரவேற்க முடியாத நிலை ரொம்ப வறுமையிலும் ஒரு கொடிய வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் அறிவு இல்லாதவன் நம்ம மேலே நமக்கு ஒரு தீங்கை கொடுத்துட்டான், நம்ம ஒரு கெட்டதை செஞ்சுட்டான் அப்படின்னா அதை பொறுத்துக்கொள்ள முடியாததும் ஒரு தீங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களை நாடி விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள வரவேற்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னா அது மிகவும் கொடுமையான ஒரு வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் தப்பான ஒருத்தன், அவன் தவறான நபர் உங்களுக்கு ஒரு தீங்கை செஞ்சுட்டான், அதை நீங்கள் பொறுத்துக்க முடியாத நிலையில் இருக்கீங்களா, அதுவும் வறுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. பொருள் பாருங்கள், சொற்பொருள். இன்மை என்பது வறுமை, ஒராள்னா தவிர்த்தல், மடவார் அப்படின்னா அறிவற்றர். சரியா, மடவர் மடப்பையன் சொல்லுவாங்கல்ல, அப்போ மடவார்னா அறிவற்றர். சரியா, இலக்கண குறிப்பு பாருங்கள், விருந்துனா பண்பாகு பெயர், ஒராள் பொறை என்பது தொழிற்பெயர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
இந்த இலக்கண குறிப்பெல்லாம் நமக்கு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 20 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பை மட்டும் நல்லா ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே மேக்ஸிமம் கொஷின் அதுலேருந்து கேட்டுருவாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணின்னு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு குறளை கொடுத்துட்டு கீழே எந்த அணின்னு சொல்லிட்டு எந்தெந்த குறளை கொடுத்துருக்காங்களோ அது தனியாக ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அதை நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க. இந்த குறளை கொடுத்துட்டு இது எந்த அணின்னு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. இது எப்படி இதை சொல்கிறா அப்படின்னா, இப்போ பாருங்கள், விருந்தினர் வரவேற்க முடியாத சூழலில் நீங்கள் எப்படி வறுமையில் உணர்றீங்களோ, நீங்கள் உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை அதை மறக்கிறதுக்கும் நீங்கள் அப்படி உணர்வீங்க சொல்கிறாங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இது எடுத்துக்காட்டு உவமை அணி. இந்த குறளை கொடுத்துட்டு இது எந்த அணியில் இடம்பெறுது அப்படின்னு கேட்கலாங்க. எடுத்துக்காட்டு உவமை அணி நல்லா பார்த்துங்க. ஓகேவா, அடுத்த குறள் வந்து பாருங்கள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைப்பிடித்தல் வேண்டும். புரியுதா? நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் நம்ம கூடவே இருக்கணும், நம்ம விட்டு பிரியக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட பொறுமை மிக மிக அவசியம். பொறுமையை நல்லா கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட சூழலிலும் உங்களுடைய குணங்கள் வந்து உங்களை விட்டு போகவே போகாது. பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பொறுமை என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் இந்த குறளை வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நற்குணங்கள் உங்களை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் நல்லவராகவே நல்ல ஒழுக்கம் உள்ளவராக நல்லவராக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் பொறுமை தான் முதலாக தேவைப்படுது. சரியா, அதுதான் சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் பாருங்கள். நிறை என்பது சால்பு. ஓகேங்களா, இதை பார்த்துங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நல்லா பார்த்துக்கணும். சரியா, அந்த நன்று பார்த்தோம் இல்லையா, குறிப்பு வினைமுற்று, அதே மாதிரி நிறைனா சால்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இலக்கண குறிப்பு பாருங்கள். நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். போற்றி அப்படின்னு முடியுது வினையச்சம். போற்ற ஆண் முடிஞ்சால் பெயரச்சம். போற்று ஊன் முடிச்சா அது வந்து வேறு மாதிரி வரும். சரியா, ஸோ இதை டிஃபரன்ஸ் வந்து பார்த்துங்க. சரியா, அடுத்த குறள் பாருங்கள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே பொன்போர் புதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனதுள் வைத்து கொள்வாங்க. சரியா, மற்றவங்க நமக்கு செஞ்ச தீங்கை வந்து பொறுத்துக்க முடியாமல் உடனே ரிவெஞ்ச் கொடுப்பான். உடனே அவனுக்கு இந்த தப்பை செஞ்சுட்டான், நானும் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தப்பை செய்வான். பார்த்தீங்களா, அவனை பெரியவங்க, அதாவது சான்றோர்கள் என்பவர்கள் வந்து பெரியவர்கள், நம்ம விட பெரியவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க மதிக்கவே மாட்டாங்களா. ஆனால் மற்ற நம்மளுக்கு செஞ்சாலும் ஒரு தப்பு, அதை மறந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு கடந்து போகிறான் இல்லையா, அவனை தான் மாமனிதராக வைத்து சான்றோர்கள் போற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அப்படின்னா என்ன? பிற செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல், மற்றவன் நம்மளுக்கு செஞ்ச ஒரு தப்பை பொறுத்துக்க முடியாமல் நீயும் அதே தப்பை அவனுக்கு செய்கிறனா உன்னை சான்றோர் மதிக்கவே மாட்டாங்க. அதுவே அவன் நம்மளுக்கு எவ்வளோ தப்பு செஞ்சாலும் கூட நீ அதை பொறுத்துக்கிட்டு போயிட்டுனா சான்றோர்கள் உன்னை மிக பேர் மனிதனாக வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரியுதா? ஓகே, சொற்பொருள் நாம் ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒன்றாக ஒரு பொருட்டாக, பொதிந்து வைப்பார்னா வைத்து கொள்வார். ஓகேங்களா, இலக்கண குறிப்பு பாருங்கள். உறுத்தார் வினையாளனியும் பெயர், பொதிந்து வினையச்சம், உ இ அப்படின்னு முடிஞ்சால் உங்களுக்கு வினையச்சம் வரும், ஆ அப்படின்னு முடிகிற மாதிரி இருந்துச்சா பெயரச்சம் வரும். இது கொஞ்சம் ட்ரிக்கு பார்த்துங்க. சரியா, பகுபத உறுப்பிலக்கணம் பிரித்தெழுதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வைப்பர்னா வை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அர், வைனா பகுதி, இப்புனா சந்தி, இப்பு எதிர்கால இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ஒருத்தார் குறுநாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும், அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவர் தீங்கு செஞ்சுட்டாங்க, உடனே நீங்கள் அவங்கள வந்து அந்த தீங்கை மறுபடியும் அவங்களுக்கு செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்பாடா நம்ம என்ன எப்படி காயப்படுத்தணும், இன்றைக்கி அவனை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அவன் உங்களுக்கு செஞ்ச தப்பை நீங்கள் மறந்துட்டு அதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய புகழ் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் உங்களை அடிச்சிட்டாங்க,
இன்றைக்கி போய் உடனே நீங்கள் அவனை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஜாலியாக இருக்கும். அப்பாடா என்னை அடிச்சல ஒன்று அடிச்சிட்டேன் சரியாக போச்சு அப்படின்னு ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் உங்களை ஒருத்தன் அடிச்சிட்டான், சரி விடு எதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு புகழ் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சொற்பொருள் பாருங்கள். பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை, ஒருத்தார் பொறுத்தார்னா வினையாளனையும் பெயர்கள். சரியா? ஒருத்தார்னா ஒரு குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆர் ஒருநா பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடையிலே ஆர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? அடுத்த குறள் பாருங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதோடைய பொருள் பாருங்க. செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்தை வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் மிகவும் நல்லது. இப்போ உங்களுக்கு செய்யக்கூடாத ஒரு துன்பத்தை செய்கிறாங்க, இந்த ரொம்ப கொடுமையான துன்பத்தை ஒருத்தவங்களுக்கு செய்கிறான், அதை நீங்கள் அந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்தவராக இருப்பீங்க, ஒரு அறம் சார்ந்தவராக இருப்பீங்க. இப்போ உங்கள் கண் முன்னாடி உங்களை வெட்டிட்டாங்க, உங்களை ரொம்ப செய்யக்கூடாத துன்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்டான், அதை நீங்கள் அந்த துன்பத்துக்காக வருந்தி ஏற்றுக்கிட்டு அதுக்கு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக செய்யாமல் அமைதியாக கடந்து போகிறீங்க இல்லையா, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? திறனல்ல செய்யத்தகாத நொந்து துன்பத்துக்கு வருந்தி. ஓகே, இலக்கண குறிப்பு பாருங்கள். தற்பிறர் 7ஆம் வேற்றுமை தொகை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இலக்கண குறிப்பு தற்பிறர்னா 7ஆம் வேற்றுமை தொகை. செய்யினும் இழிவு சிறப்பும்னு சொல்கிறாங்க. நொந்து ஊன்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், வினைச்சன்னு வரும். சரியா? அறந்திறனா ஈற்றுப்போலிகள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? அறந்திறனா என்னன்னு கேட்கலாங்க, ஈற்றுப்போலிகள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ரைட் பண்ணுங்க, படிங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த குறள் பாருங்கள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். செருக்கினால் தீமை செய்தாரையும் தம்மை பொறுமையினால் வெற்றி கொள்ளணும். செருக்கு அப்படின்னா ஆணவம்னு சொல்லலாம், பல மீனிங்களுக்கு. அவங்களுக்கு கொடுமை, ஆணவத்தால் ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்கிறான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பொறுமையினால் நீங்கள் அதை வின் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கத்திக்கிட்டே சவுண்ட் விட்டுகிட்டே இருக்காங்க, கத்திகிட்டே இருக்காங்க, அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க, ஆனால் நீங்கள் அமைதியாக பொறுமையாக ஓகே அப்படின்னு அடாப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி கண்டவராகவே இருப்பீங்க. பொறுமை என்பது வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. அது எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையிலும் இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடும் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, பொறுமை என்பது அவசியமான ஒன்றாக இருக்குது. திருக்குறளில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒழுக்க நெறியோடு கண்டிப்பாக வாழ்வீங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. அவ்வளவு தெளிவான விளக்கத்தை, அவ்வளவு தெளிவான ஒரு நற்பண்புகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய வள்ளுவன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று பொறுமை தாங்க. பொறுமையும் ஒழுக்கமும் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட சூழலையும் கூட நீங்கள் வாழ்க்கையை சிறப்பான முறையில் கடந்து செல்ல முடியும். சரி வாங்க, சொற்பொருள் பார்த்தீங்கன்னா மிகுதியான் மனச்செருக்கல், மிக்கவை தீமை, தகுதியான்னா பொறுமையால், தகுதியான் பொறுமையால். சரியா? இலக்கண குறிப்பு பாருங்கள். செய்தாரை வினையாளனையும் பெயர். விடல் அப்படின்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. விடல் அல்னு முடியுது இல்லையா, அதனால் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. சரியா? ஓகே, அடுத்த குறள் பாருங்கள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியனூர் மேலானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப மோசமான கடுஞ்சொற்களால் தீய சொற்களை நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்கிறவங்க துறவி, அந்த அனைத்தும் துறந்த துறவி இருக்காங்களா, அவர்களை விட நீங்கள் மேலானவர்களாக இருப்பீங்க. இப்போ ஒன்று பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒர்க்குங்க ஏரியாலும் சரி, ஊரில் சரி, ஃபேமிலி சரி, ரிலேட்டிவ் சரி, எல்லோரும் உங்களை ரொம்ப மோசமான யாருன்னா ஒருத்தர் ரொம்ப அசிங்கமாக தவறான தீய சொற்களை சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் இதை பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியான முறையில் பொறுமையாக நீங்கள் பொறுத்து கொண்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அனைத்தும் துறந்த துறவியை விட நீங்கள் மேலானவர்களாக கருதப்படுவீங்க அப்படின்னு இந்த குறளை சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் பார்த்திங்கன்னா, துறந்தார்னா பற்றினை விட்டவர், இறந்தார்னா வரம்பு கடந்தவர், இன்னா அப்படின்னா தீய, நோக்கிற்பவர்னா பொறுப்பவர். சரியா? இலக்கண குறிப்பு பாருங்கள். இறந்தார் துறந்தார் நோக்கிற்பவர்னா வினையாளனையும் பெயர்கள். இன்னாச்சொல் என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சரியா? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தெரிஞ்சுக்கணும்.
இன்னாச்சொல் என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரியா? பகுபத உறுப்பிலக்கணம் வந்து இறந்தார், இற கூட்டல் இத் இந்த் கூட்டல் இத் கூட்டல் இரணா பகுதி இத்து சந்தி, இந்து வந்து ஆனது விகாரம், இறந்த கால இடைநிலை, ஆறுனா பலர்பால் வினைமுற்று விகுதி. நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக்கு பயன்படுங்க. சரியா? ஓகே. இது பொறையுடைமை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குறள். ஓகேவா? உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின். ஓகேங்களா? உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர்களாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போது இன்றைக்கி முக்கியமான பங்குனி உத்திரம் சம்திங் ஏதோ இருக்குது. உண்ணா நோன்பு, அதாவது வந்து நீங்கள் விரதம் இருப்பாங்க இல்லையா? விரதம் பெரியவங்க விரதம் இருப்பாங்க பாருங்கள். விரதம் இருந்து ஒரு நல்லது செய்யணும்னு அவங்க நினைப்பாங்க பார்த்தீங்களா? அதை விட உங்களை வந்து தீய சொற்களால் உங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்தும்படி ஒருத்தர் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் பொறுத்துக்கிறீங்களா? நீங்கள் தாங்க பெரியவங்க. நீங்கள் ஃபுல்லாக விரதம் இருந்து நீங்கள் எவ்வளோ நல்லது விரதம் இருந்து சாமிக்கு விரதம் இருக்கீங்க, அது மாதிரி இருக்கிறவங்களை விட ஒருத்தர் உங்களை தப்பாக பேசிட்டும் அதை நீங்கள் பொறுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தாங்க பெரியவங்க. புரியுதா? அவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். இப்போது பல நாள் வந்து துறவிகள் வந்து கடவுளுக்காக இது விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து விரதம் இருந்தால் இன்றைக்கி பல நல்லது அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அவங்க ஓரளவுக்கு பெரியவங்க தான். ஆனால் உங்களை தப்பாக பேசுகிறவங்கள நீங்கள் பொறுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்களோட நீங்கள் பெரியவங்க. அவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. சரியா? இது சொற்பொருள் பார்த்தீங்கன்னா நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர். சரியா? இன்னாச்சொல்னா தீய சொல். இலக்கண குறிப்புனா உண்ணாது. இலக்கண குறிப்பு வந்து உண்ணாதுன்னா வினையச்சம். ஊன்னு முடியுதில்ல, உண்ணாது உண்ணாதி அப்படின்னு முடிஞ்சால் வினையச்சம். சரியா? உண்ணா நோன்பு அது நம்ம முஸ்லீம் சகோதரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? இந்த ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க, கடவுளுக்காக இருப்பாங்க, அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களை விட உங்களை தீங்கு சொற்களை சொல்பவர்களை பொறுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தாங்க பெறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து வந்து 10 குறட்பால் வந்து பார்த்தா பொறையுடைமை அதிகாரம் வந்து முடிஞ்சிச்சு. இதில் இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லா அதிகாரங்களையும் பார்த்தலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸில் 10 அதிகாரங்களில் வந்து 10 கொஷின் கேட்பாங்க. 20 அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு அதிகாரங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.